தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய் ஆவியால் நிரப்பப்படவும் ரோஸ்மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி.
ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறை பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறை பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர்,
எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமுறை அட்டவணை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைமுறை அட்டவணையை வாசிக்கிற பொழுது நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது, அதில் தியானிக்க சிந்திக்க ஒன்றும் இல்லையே என்று கூட நமக்கு எண்ண தோன்றலாம். ஆனால் சற்று ஆழமாக நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செய்திகளை ஆண்டவருடைய இந்த தலைமுறை அட்டவணை தாங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நாம் நம்முடைய மூதாதையர்களை குறித்து, நம்முடைய தலைமுறையினரை குறித்து பெருமை பேசுவதில், அவர்களை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் உரையாடுவதில் பெருமை கொள்கிறோம். எங்களுடைய மூதாதையர்கள் இப்படிப்பட்டவர்கள், எங்களுடைய பரம்பரை இப்படிப்பட்டது, எங்களுடைய தாத்தா யாருன்னு தெரியுமா என்றெல்லாம் கூட நாம் மற்றவர்களிடத்திலே நம்முடைய அருமை பெருமைகளை, மூதாதையர் பெருமைகளை பேச விரும்புகின்றோம், அதிலே மகிழ்ச்சியும் காண்கின்றோம். ஒரு முறை இப்படித்தான் 2 சர்தார்ஜி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையே திடீரென்று சண்டை வந்துவிட்டது. யார் பெரியவர் என்கின்ற அந்த ஒரு வாக்குவாதம் ஒரு பெரிய சண்டையிலே போய் நின்றது. அப்பொழுது ஒரு சர்தார்ஜி தான் சண்டையிட்டு கொண்டிருந்த மற்ற சர்தார்ஜியை பார்த்து சொன்னார், சூயஸ் கால்வாய் தெரியுமா? சூயஸ் கால்வாய், சூயஸ் கால்வாயை தோண்டினதே எங்களுடைய பாட்டனார் தான் என்று சொன்னார். அது என்ன பெரிய விஷயம்? சாக்கடல் தெரியுமா? சாக்கடல், அந்த சாக்கடலை சாகடிச்சதே எங்களுடைய பாட்டனாருக்கு பாட்டனார் தான் என்று மற்ற சர்தார்ஜியும் சொல்ல மாறி மாறி அவர்களுடைய அருமை பெருமைகளை பேசி கொண்டிருந்தார்களாம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய தலைமுறையினருடைய பெருமைகளை பேசுவதில் நாமும் பெருமை கொள்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையை கொடுத்தது இயேசுவினுடைய அருமை பெருமைகளை பறைசாற்றுவதற்கு அல்ல, மாறாக இயேசுவினுடைய அல்லது நம் ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் அனைவரையும் உள்ளடக்கியது. கடவுள் யாரையும் தனியாக விட்டுவிடவில்லை. மீட்பு என்பது ஒரு சாராருக்கு மட்டும்தான் என்பதல்ல, அனைவருக்கும் அது பொதுவானது என்கின்ற உண்மையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காகவும், வரலாற்றோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னி பிணைந்தவர், நம்மோடு இணைந்தவர், அவர் நம்மை விட்டு வெகு தொலைவில் இல்லை, வேறு யாரும் கிடையாது என்கின்ற உண்மையையும் உறக்க சொல்லுவதாக இந்த இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தலைமுறை அட்டவணையை நாம் சற்று கூர்ந்து பார்க்கிற பொழுது அதிலே பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறோம். அவர்களுடைய இயல்புகள் பலதரப்பட்டனவையாக இருந்திருக்கின்றன. ஆபிரகாம் தொடங்கி நாம் பார்க்கிற பொழுது, ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் கடவுளுடைய வாக்குறுதியிலே அவருக்கும் தொடக்கத்திலே சந்தேகம் இருந்தது. கடவுளுடைய வாக்குறுதியை சந்தேகிப்பவராக அவர் இருக்கிறார். யாக்கோபை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய சகோதரரை வஞ்சித்து அவர் அந்த ஆசியை பெற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்வும் மெச்சத்தக்கதாக இல்லை. தவறான பாதையிலே பயணிப்பவராக, தன்னுடைய ஒழுக்க நெறியில் தவறுபவராக, உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்பவராக, கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கூட அவர் சென்று விடுவதாக நாம் பார்க்கிறோம். சாலமோனை பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளை மறந்து பிற தெய்வங்களை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் சென்று விட்டார். இதுதான்
இந்த முக்கிய நபர்களாக கருதப்படக்கூடிய இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையில் இருப்பவர்களுடைய நிலைமை. இன்னும் பார்க்கிறோம், பல பெண்களும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறார்கள். தாமார், ராகாபு, ரூத்து, இப்படி இந்த பெண்கள் பலவித பாவ பின்புலத்துக்கு மத்தியிலே இருந்தவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண மக்களாக, புற இனத்து மக்களாக, தவறு செய்தவர்களாக, தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறுபவர்களாக இருக்கிறார்கள். மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்தாருக்கும் பாவிகளுக்கும் உரியது என்பதை இந்த பெண்களுடைய இணைப்பு நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகின்றது. அன்பு மக்களே, இயேசுவினுடைய இந்த தலைமுறை அட்டவணையிலே அரசர்களையும் நாம் பார்க்கலாம், ஆண்டிகளையும் பார்க்கலாம், ஏழைகளையும் பார்க்கலாம், பணக்காரர்களையும் பார்க்கலாம், ஆண்களையும் பார்க்கலாம், பெண்களையும் பார்க்கலாம். இப்படி அனைவருக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமுறை அட்டவணையாகத்தான் இது இருக்கிறது. இது நமக்கு என்ன செய்தியை இந்த நாளிலே கற்றுத்தருகின்றது? நம்முடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய எதிர்காலம் நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே பயணம் செய்கிற பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு வளமும் நலமும் சேர்க்கக்கூடிய எதிர்காலமாக, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு எதிர்காலமாக இருக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்கின்ற செய்தியைத்தான் இன்றைய இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணை நமக்கு தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து நாம் வருந்துவதுண்டு. நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய நிகழ்காலத்தை நம்பிக்கையோடு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய எதிர்காலமும் ஆண்டவருடைய துணையோடு நல்ல விதமாக அமையும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இன்றைய நாள் திருவழிபாடு, இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றன. எனவே எப்படி ஆண்டவருடைய மூதாதையருடைய அந்த பட்டியல் பலதரப்பட்ட மக்களுக்கும் பலவிதமான உள்ளுணர்வுகளை கொண்ட மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை, சிறந்த ஒரு எதிர்காலத்தை வாக்கு கொடுத்ததோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய எதிர்காலமும் நலமான வளமான எதிர்காலமாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்விலே இறை நம்பிக்கை கொண்டு பயணிக்கக்கூடிய வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ரோஸ்மேரி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்மையே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரென்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மேல் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமாவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன்
சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசீரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமென்.